அநேக ஆண்டுகளாக ஈசாக்குக்கும் அவன் மனைவி ரெபெக்காளுக்கும் குழந்தையே இல்லை. ஈசாக்கு தேவனிடத்தில் குழந்தை பெற வேண்டுமென்று அவன் ஜெபித்தான். தேவன் ஈசாக்கின் ஜெபத்தை கேட்டு இரட்டை பிள்ளைகள் பிறக்கும்படி செய்தார். மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் உடம்பு முழுவதும் நிறைய முடி இருந்தது. அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். மற்றொருவனுக்கு முடியே இல்லை. அவனுக்கு யாக்கோப் என்று பெயரிட்டார்கள். கர்த்தர் ஒரு நாள் இந்த இரண்டு பிள்ளைகளும் இரண்டு தேசமாய் இருப்பார்கள் என்று வாக்கு கொடுத்தார். இவ்விருவரும் வளர்ந்து வந்தார்கள். ஏசா வேட்டையில் வல்லவனும் காட்டிலே இருப்பதை அதிகமாக விரும்பினான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிற அந்த இறைச்சியை ஈசாக்கு வாய்க்க ரொம்ப ருசியாயிருந்தபடியினால் ஏசாவை அவன் அதிகமாய் நேசித்தான். யாக்கோபு குணசாலியும் வீட்டிலே தன் தாயாருக்கு அதிக வேலை செய்கிறவனாக அவன் இருந்தான். யாக்கோபு வீட்டிலே அதிக உதவி செய்ததனால் ரெபெக்காள் யாக்கோபை அதிகமாய் நேசித்தாள். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். எனக்கு ரொம்ப பசிக்குது, அந்த கூழை எனக்கு கொடு. யாக்கோபு மிகவும் தந்திரமானவன். சகோதரனுக்கு கூழ் சும்மா எப்படி கொடுப்பது என்று யோசித்து கொண்டே இருந்தான். ஏய், கொடு, பசிக்குது. சொத்துல உன் பங்கு முழுவதும் எனக்கு கொடு, அப்போதான் கூழ் கொடுப்பேன். சரி, நான் இப்போ பசியில செத்துடுவோம் போல் இருக்கு. என் சொத்தெல்லாம் நீ எடுத்துக்கோ. அப்பொழுது யாக்கோபு அந்த கூழை கொடுத்தான். ஏசாவை யாக்கோபு ஏமாற்றி விட்டான் என்று கூட ஏசாவுக்கு புரிந்து கொள்ளவில்லை.